சென்னை சூளைமேட்டில் தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றி எமது செய்தியாளர் கௌதம் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மழை, வெயில் என இயற்கை பேரிடர் காலங்களிலும் சென்னை மாநகரை தூய்மைப்படுத்துவதற்காக பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கை தனியார்மயமாக்குதல் என்ற கொள்கையை எதிர்த்து மாநகராட்சி சமீபத்தில் கொண்டு வந்துள்ள தனியார்மயமாக்குதல் கொள்கையை எதிர்த்து 2வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களின் கோரிக்கைகளை குறித்து ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். பல்வேறு காலகட்டங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து தங்களது பணிகளை சிறப்பாக செய்து வந்தீர்கள். மேலும் குறைந்தபட்ச ஊதியமாக இருந்தாலும் உங்கள் பணியை சிறப்பாக செய்தீர்கள். உங்களுக்கு தூய்மை பணியாளர் என்ற பெருமை உங்களுக்கு சார்ந்த இப்போ தொடர்ந்து 2வது நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுருங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? அவுட் சோர்சிங் கூடாது, தனியார் மயம் ஒப்பந்த பணியை ரத்து செய்யணும். சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 190 கவுன்சிலருங்க இந்த தனியார் மய கொள்கையை தீர்மானமாக போட்டிருக்காங்க. எங்களுடைய போராட்டமே அந்த தீர்மானத்தை ரத்து செய்யணும். ஏற்கனவே 10 மண்டலங்களில் அர்பன் சுமித்தோ, என்வீரன் சொல்யூஷனோ தனியார் பெருமுதலாளி கார்பரேட் கொள்ளைக்கு வழிவகுக்குது. இந்த 5 மண்டலம் இருக்குது, 4, 5, 6, 7, 8. இந்த 5 மண்டலங்களில் சுமார் 8000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க தூய்மை பணியாளர்களை. இவங்களுடைய வாழ்வாதார வருமானத்தை அளிக்கக்கூடிய இந்த தீர்மானம் தான் இது ஆபத்தானது, சிங்கார சென்னையை அழிச்சிடும், மக்களுக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த 2 நாளாக எங்களை இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக நேற்று நைட்டில் கரண்ட் இல்லாமல், ரெஸ்ட் ரூம் தண்ணி இல்லாமல், சாப்பாடு கூட கொடுக்கல இந்த காவல்துறை. எங்களை போடவும் விட மாட்டாங்க, அடைச்சி வச்சு ரிமாண்டும் பண்ண மாட்டாங்க. இந்த நிலைமை இருக்கிறோம். அதாவது 2021 நடந்த போராட்டம், இந்த தூய்மை பணியாளர்கள் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளிங்க 51 நடந்த போராட்டம் சென்னை வரைக்கும் இங்கே உயர்நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி, பல வீதி போராட்டம் நடத்தி 300 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தவங்க இன்றைக்கி பர் டேக்கு 753 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 753 ரூபா சம்பளம் வாங்கின இந்த மாதம் வாங்கின உடனே வர 31ஆம் லாஸ்ட்டு நீங்கள்லாம் தனியார் ஆண்டை ஒப்படைக்க போகிறோம், உங்களுக்கு ஒப்பந்த படி தான்றாங்க. ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் போக 16,000 ரூபாய் கையில் வாங்குறாங்க. அப்போ 23,000 வாங்கின தொழிலாளிக்கு 15,000 சம்பளம் வாங்கி எப்படி குடும்பம் தள்ள முடியும்? சரி, அது திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறாங்க, பெரியார் பிறந்த மண்ணுன்றாங்க. இங்கே நாட்டில் பார்த்தா சரிபாதி பெண்கள் தூய்மை பணியில் 8000 பேரில் கிட்டத்தட்ட 6000க்கு கிட்ட பெண்கள் வேலை செய்கிறாங்க. பெண்கள் தான் வீட்டினுடைய சென்னை நகரத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறாங்க. ஏன்னா வேலை உருவாக்கலை, வேலை வாய்ப்பே உருவாக்கலை. தமிழ்நாட்டில் இருக்கிற வேலையை பறித்தா பெண்களுடைய வருமானம் அழிக்கப்படுது, சிதைக்கப்படுது. இது கூடாது, பேராபத்து. இந்த உரிய நேரத்தில் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தா தான் அரசாங்கத்தை நமக்கு ஒரு பதில் சொல்லும். 19/1/2021 மாண்புமிகு முதல்வர் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கடிதம் எழுதினார். உயர்நீதிமன்ற தீர்ப்பு கூட காலதாமதமாகலாம், ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள். அப்போ இருக்கிற கமிஷனர்கிட்ட போய் மனு தராரு, இவங்கெல்லாம் நிரந்தரப்படுத்துங்க தூய்மை பணியாளரை அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியில் 10 வருஷம் வேலை செய்கிற தூய்மை பணியாளரை அனைத்து வகை தொழிலாளியும் நிரந்தரப்படுத்தணும்னு சொல்கிறாரு. இதுதான் நாங்கள் கேட்குறோம். மாண்புமிகு முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். ஐயா, நீங்கள் எங்களை பதில் சொல்லுங்கள். இங்கே மாநகராட்சி தீர்மானம் ஏற்றுறான்றாங்க, அமைச்சர் நேரு தீர்மானம் ஒத்துக்கிறேன்றாரு. ஐயா, நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு தான் இந்த போராட்டம் நடக்குது. எங்களை விடுதலை பண்ணி போகணும்னு சொன்னால் கூட எங்கள் தொழிலாளிங்க போக மாட்டேன்னு மறுக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எங்கள் வாழ்வாதாரமே போதுன பிறகு முடிவு தெரியாத நாங்கள் போக மாட்டோன்னு இருக்கிறாங்க. எங்களை குடிக்க தண்ணி இல்லாமல், உணவு கொடுக்காமல் ஒரு கொட்டடை சித்திரவதை கூடாரமாக இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் போராட்டம் தனியார் மையத்தை ரத்து பண்ணுற வரையும், மாநகராட்சி தீர்மானத்தை ரத்து பண்ணுற வரையும் தொடரும் போராட்டம். சார், இந்த தீர்மானம் ரத்து செய்ய வேண்டும் என்று ஆணையர் அல்லது மேயரை சந்தித்து மனு அளித்தீர்களா? அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நாங்கள் ஆணையரை பார்த்து சந்தித்து மனு கொடுத்தோம். எங்கள் மண்டல 7ஆம் மண்டல தலைவர் ஹரிபிரசாத், எங்கள் எல்டிசி மாநில செயலாளர் சுரேஷ் மற்றும் தோழர் தினகர் எல்லாரும் போய் டீமாக போய் பார்த்தோம். பார்த்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது கவர்மெண்ட் பாலிசி, அரசினுடைய கொள்கை, தனியார் மையத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தொழிலாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது ஒரு என்வீரன் சொல்யூஷன் கார்பரேட் கொள்கை தான் அரசினுடைய கொள்கை இல்லையா? அர்பன் சுமித்துடைய கார்பரேட் கொள்கை தான் மக்கள் நல அரசு செய்கிற அரசுடைய கொள்கையா அப்படின்னு தொழிலாளி கேட்குறாங்க. இதனால தான்
அரசின் கொள்கை யாருக்கானது? கார்பரேட் முதலாளிக்காக, அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய, அவங்க லாபம் வரைக்கும் கார்பரேட் கொள்ளைக்கு துணை போகிற கொள்கை தான் அரசின் கொள்கையா அப்படின்னு தொழிலாளி இந்த போராட்டத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. போராட்டம் வந்து முடிவு தெரிகிற வரையும் தொடரும். சார், சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் இப்போ நாள்தோறும் தூய்மை பணியில் ஈடுபடுறவங்க, இங்கே இருக்க இந்த பணியில் ஈடுபடுறவங்க குறிப்பாக ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு தான். அப்போது ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை கூட வாழ வைக்க முடியலையே அரசு என்ற கேள்வி இது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இன்றைக்கி இவங்களோட வாழ்வாதாரம் தான் முக்கியம். இப்போ அரசு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் தூய்மை பணியாளர் என்பது சமூகத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க தொடர்ந்து இந்தமாரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதால் என்ன பயன்? என்ன அரசு வந்து இவங்களை தவிர்த்துட்டு வேறு ஆட்களை நியமிக்கலாம்ல? ஆட்கள் வந்து நியமிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து இவங்க கொரோனா காலத்தில், மழை வெள்ளம் போன்ற காலத்தில் களப்பணியாளராக ஒரு அர்ப்பணிப்போட மக்கள் உயிரை பாதுகாத்தவங்க இந்த எண்ணி வெள்ளம் தொழிலாளி, இங்கே வந்திருக்கிற தொழிலாளிங்க தான். இப்போ புதுசாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வேலையை வந்து செய்ய மாட்டாங்கன்னு இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மேன் பவர் வந்து இவங்க அலாட்டாக இருக்கிறாங்க. 5 வருஷம் சர்வீஸில் இருக்காங்க. புதுசாக வந்தவங்க அந்தமாரி செய்வாங்கன்றது வந்து நம்ம உடனடியாக இப்போ சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து குப்பைகள் வந்து கூடுது, மக்கள் தொகை கூடுது, செலவு மட்டும் குறையுன்னு சொல்கிறது தொழிலாளியை வந்து இது நான் பொய் சொல்கிறாங்க, நம்ம தகுந்த வார்த்தை இல்லைன்னு தான் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் இருக்கிற ஏழைப்பாளைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிற விதமாகவும் அவங்களுக்கு பொருளாதார மரண தண்டனை கொடுக்குற விதமாக தான் இதை பார்க்குறாங்க. வேலையை பறித்து வருமானம், வேலை இல்லாமல் வருமானம் இல்லை போச்சா, அப்போது பொருளாதார மரண தண்டனை தான் இது என்ற அந்த உணர்வோடு தான் இந்த போராட்டத்தில் இங்கே எங்கள் தொழிலாளிகள் வந்திருக்காங்க. இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குது? இப்போ இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்குது. இப்போ பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. உங்கள் ஒரு தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிவில் இந்த போராட்டம் கைவிடப்படுமா இல்லை தொடர்ந்து நடைபெறுமா? போராட்டம் வந்து முழுமையாக கைவிடப்படாதுங்க. ஒரு முடிவு தெரிகிற வரையும் போராட்ட வடிவங்கள் மாறலாம். இன்றைக்கு தற்காலிகமாக முடியலாம், போராட்ட வடிவங்கள் மாறலாம், இப்போ சொல்வதற்கு இல்லை. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களது கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள். சமுதாயத்தில் இருக்கும் வீழ்மை நிலை மக்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்களா என பொறுத்திருந்துதான் பார்ப்போம். வேந்த செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் கௌதம்.